objective type questions. First one, the algebraic expression which is equivalent to the verbal statement 3 times the sum of x plus y. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 times போட்டுட்டு x plus y போடணும். sum of x plus y போது 3 என்ன வரணும், காமனா வெளியில தான் வரணும். இதை வந்து நம்ம 3 times x plus y அப்படின்னு போட்டுறக்கூடாது. this is wrong. கிளியரா? 3 times the sumன்னு போட்டுட்டா நம்ம என்ன பண்ணணும், காமன் பிராக்கெட்ல வெளியில போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். the answer is 3 into x plus y. கிளியரா? நெக்ஸ்ட் 8th one, the numerical coefficient of minus 7mn. நியூமரிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் எழுதணும். ஸோ நம்ம இந்த பிளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் எது இருந்தாலும் நம்ம எழுதணும். ஸோ minus 7mn is only minus 7. கிளியரா? choose the pair of like terms. like termsனா என்ன அர்த்தம், சேம் வேரியபிள் இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம், like term அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க p ஒரு டிஃபரெண்ட் வேரியபிள், xன்றது ஒரு டிஃபரெண்ட் வேரியபிள். இது லைக் டேர்ம் கிடையாது. நம்ம நம்பர்ஸை பார்க்க மாட்டோம், வேரியபிள்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், லைக் டேர்ம் சொல்லுவோம். இங்க r இங்க x இருக்கு, ஸோ இட் இஸ் நாட் அ லைக் டேர்ம். இங்க 4x இருக்கு, இங்க எதுவுமே இல்லை, அப்போ திஸ் இஸ் நாட் அ லைக் டேர்ம். இங்க என்ன இருக்கு பாருங்க, நம்பர்ஸ் டிஃபரெண்டா இருந்தா நமக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இங்கேயும் x இருக்கு, இங்கேயும் x இருக்கு, ஸோ திஸ் இஸ் லைக் டேர்ம். கிளியரா? the value of 7a minus the value of 7a minus 4b. இங்க a is equal to என்ன கொடுத்திருக்காங்க, 7 into a is 3 minus 4 into b is 2. So 7 3s are 21 minus 4 2s are 8, right? So 21 minus 8 is 13. The answer is 13. Clear?